பொல்லாதவன். ஆமாம். இதில் வந்து அப்போது இந்த டைமிங்கில் நடிக்கிறப்போ தனுஷ் சாருடைய நடிப்பு நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. புரிஞ்சிக்க முடியாதுன்னா அவர் ஒரு டைம் எடுத்து ஒன்று பண்ணுவார்ல, அது வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சைடு அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம பதட்டத்தில் அந்த டைலாக் பேசிடணும் அப்படின்னு அவர் கேட்பார். நான் கேட்பேன், இந்த மாதிரி கையெழுத்து போட சொல்லுவேன். அப்போ வந்து இந்திரா நகரில் கவுன்சிலர் போட்டாங்க, நீ பார்த்த அப்படின்னு கேட்பேன். அப்போ அவர் உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டார். நான் அதுக்குள்ளே சொல்லிட்டேன், அப்போ கையெழுத்து போடு அப்படின்ட்டு. ஆனால் அவர் இல்லைன்னு சொல்கிறது, ஏன்னா அந்த டைமிங், அவர் அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக வேண்டிய ஒரு இது ஓகே, அந்த டைமிங்லாம் அப்போ புரியல. இந்த இடத்துல அந்த இது எனக்கு நல்லா ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுதோ அவர் அப்படி இதாக பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த டைமிங்லாம் புரிய ஆரம்பிச்சிது. இப்போ நம்ம வெயிட் பண்ணி பண்ணணும் அப்படின்றது. நான் அவசரப்பட்டு பேசிட்டேன் அந்த டைமில். ஆனால் இப்போது இதான் முதல் படம் வெற்றிமாறன் அவர்களுடையது. அப்போ அவருடைய ஒரு விஷுவலாகவும் அதை எடுக்கிற விதமும் இப்போ அவர் விடுதலை 2ல பார்த்துருப்பீங்களா? விடுதலை 2ல அதில் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு என்ன மாற்றம் தெரிஞ்சது? அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு மாற்றம் பார்த்தது. ஓகே. ஆரம்பத்தில் வந்து அப்படி தான் இருப்பார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அதே கான்ஃபிடென்ட்டாக அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். ஓகே. இப்போவும் அப்படி தான் இருக்கிறாரு. எந்த ஒரு படம் அப்படிங்கிற அவர்கிட்ட அந்த ஒரு இது எப்பயுமே இருக்காது. எப்பயும் ஒரே மாதிரி நல்லா எக்யூப்டான ஆள் அவர்.